சென்னை பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட் தான் இது. நம்ம இப்போ டிப்போல இருந்து உள்ள வந்து சவுகார்பேட்க்கு போறோம். ஸோ இங்க நிறைய கடைங்க இருக்கும். சவுகார்பேட் போகணும் வழி தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இங்க இருக்க கடையில கேட்டாலே ரூட் சொல்லுவாங்க. நம்ம காலையில டிஃபன் சாப்பிடணும் இல்ல லஞ்ச் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்க திரும்ப பஸ் ஸ்டாண்ட் வரும்போது இங்க சாப்பிட்டு கூட பஸ் ஏறிக்கலாம். இப்போ வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோவும் இருக்கும், ரிக்ஷாவும் இருக்கும். உங்களுக்கு எது அவைலபிலிட்டியோ அதுபடி நீங்க வந்து சவுகார்பேட் போகலாம். சவுகார்பேட்டுனாலே உங்களுக்கு தெரியும், ஹோல்சேலும் இருக்கு, ரீட்டைலும் இருக்கு. நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும். பூக்கடையும் இருக்கு, பழக்கடையும் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பாரிஸ் வராங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த விசிட் பண்ணாம போக மாட்டாங்க. இங்க வந்து ஒரு தெரு வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல எல்லாமே கிடைக்கும். அதாவது இங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து நம்ம பத்திரிக்கை எல்லாம் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்டா, வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்கள் எல்லாமே ரொம்ப பெஸ்டா கிடைக்கும். நம்ம போஸ்டர்லாம் அடிக்கிறோம், பர்த்டேக்கு கார்டு போடுறோம், இது எல்லாமே இந்த லைன் ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். நீங்க ஆப்போசிட்ல ரோட கிராஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு லைனா நீங்க எல்லாத்தையும் விசிட் பண்ணலாம். சீப் அண்ட் பெஸ்டா நமக்கு வந்து ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க ஹோல்சேல்ல நிறைய பொருட்கள் இருக்கும். பூக்கடை பஜார் இங்க இருக்கு. நம்ம வீட்டுக்கு ஃபெஸ்டிவல்னா தேவையான பூக்கள், பழங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து வரிசை வைக்க தேவைப்படும் இல்லையா, ஜடை, மாலை எல்லாமே இங்க இருக்கும். ஆப்போசிட் தெருவுல தான் எல்லாமே இருக்கு. ஒரு ஸ்ட்ரீட் பந்தர் ஸ்ட்ரீட்டு, நயனியப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டு, அதே மாதிரி பெருமாள் முதலி ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. மின்ட் ஸ்ட்ரீட், இது எல்லாமே பேர் போனது தான் இங்க. இதெல்லாம் ரொம்ப கால வருஷமா ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருந்த அந்த காலத்துல இருந்தே இருக்கு. இந்த சவுகார்பேட் பாத்தீங்கன்னா சேட்டுங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய வீடு இங்கே இருக்கும், கீழே வந்து கடலா இருக்கும். அந்த காலத்துல வந்து இங்க பிராமின்ஸ் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க போல. நிறைய கோயில், இந்த தெருலயே நிறைய கோவில்லாம் இருக்கும். இங்க வந்து சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த மாதிரி மச்சீஸ்வரர்னு இருக்கும், ஏகாம்பரேஸ்வரர்னு இருக்கும். ஸோ கோவிலுங்க இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பேக் 250 இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஆனா நீங்க கொஞ்சம் பார்த்து வாங்கணும். பொருள் எதுவுமே டேமேஜ் இருக்கா செக் பண்ணி வாங்குங்க. காசுமே கரெக்டா வாங்கணும், ஏன்னா இதெல்லாம் ஏமாந்துடுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ உஷாரா இருக்கணும். ஃபோனு, பர்ஸ் எல்லாமே பத்திரமா வச்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க விசிட் பண்றீங்கன்னா ஃபுல்லா நடந்து போய் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணிட்டு வரும்போது எல்லாமே ரேட் கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. போகும்போதே எந்த பொருளுமே வாங்கக்கூடாது, ஏன்னா ப்ரைஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வரும்போது எங்க பெஸ்ட், நமக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க வாங்கிக்கோங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.